ஜொகூர் தமான் பெர்மாத்தா கிலுவாங் குடியிருப்பு பகுதியில் உள்ள வீட்டில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வீட்டை காவல்துறையினர் சோதனையிட்டதில் 10 லட்சம் வெள்ளி மதிப்பிலான எக்ஸ்டாசி வகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட வீட்டில் இருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கிலுவாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் பக்ரீன் முகமது நோ தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 2 வாகனங்களும் 600 வெள்ளி ரொக்கப்பணமும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட இருவரும் 26 வயது உள்ளூர் ஆடவர்கள் என்றும் இருவரும் மெத்தாபெத்தமின் போதைப் பொருள் பயன்படுத்தியது சோதனையில் தெரிய வந்ததாகவும் பக்ரீன் முகமது நோ தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட இருவரும் மேல் அதிக விசாரணைக்காக 7 நாட்கள் விசாரணை காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அனுமதி இல்லாமல் தலைநகர் சுற்று வட்டாரங்களில் பயன்பாட்டுக்கு வைக்கப்பட்டிருந்த மின் ஸ்கூட்டர்களை கோலாலம்பூர் நகராண்மை கழகம் பறிமுதல் செய்துள்ளது. தலைநகரில் சுற்றுலா பயணிகளின் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படும் மின் ஸ்கூட்டர்கள் முறையான அனுமதியை கோலாலம்பூர் நகராண்மை கழகத்திடமிருந்து பெற்றிருக்க வேண்டும் என்பதால் அனுமதி பெறாத 384 மின் ஸ்கூட்டர்களை பறிமுதல் செய்துள்ளது. ஜலான் லோம்போங், தமான் மிகாஜா செராஸ் பகுதிகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தனியார் நிறுவனங்கள் இது மாதிரியான அனுமதி அற்ற மின் ஸ்கூட்டர்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதால் முறையான பாதுகாப்பு அம்சங்களும் மீறப்படுவதாகவும் மின் ஸ்கூட்டர்களை பயன்படுத்தும் அதிகமான வெளிநாட்டினருக்கு சாலை போக்குவரத்து விதிகள் தெரியாமல் இருப்பதால் விபத்துகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் முறையான அனுமதியும் பாதுகாப்பு அம்சங்களையும் பின்பற்றாத மின் ஸ்கூட்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் நகராண்மை கழகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 24 குற்றச் சம்பவங்களுக்காக தேடப்பட்டு வந்த 31 வயது உள்ளூர் ஆடவர் இன்று காலை ஜெராம்பாசு சாலையில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கிளந்தான் மாநில காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் டத்தோ முகமது யூசுப் மமாட் தெரிவித்தார். தேடப்படும் குற்றவாளியான அவ்வாடவர் கிளந்தானில் உள்ள மெலூர் பகுதியில் இருப்பதாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் பெசா ரக வாகனத்தில் வந்த சந்தேக நபர் காவல்துறை அதிகாரிகளை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் தற்காப்புக்காக காவல்துறை அதிகாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அந்நபர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். அவரின் வாகனத்திலிருந்து போதைப் பொருட்களும் கடத்தல் துப்பாக்கிகளுடன் தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளியை உயிருடன் பிடித்து குற்றவாளி சம்பந்தப்பட்டுள்ள கும்பலையும் கைது செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் காவல் அதிகாரிகள் செயல்பட்டாலும் எதிர்பாரா விதமாக காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக டத்தோ முகமது யூசுப் மமாட் விளக்கம் அளித்தார். உணவு கடையில் இருந்த பெண் ஊழியர் ஒருவரிடமிருந்து கத்தியை காட்டி நிதானமாக கொள்ளையடித்த ஆடவரின் காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து மீரி மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அலெக்சான் நாகா சாபு விசாரணை அறிக்கை வெளியிட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:20 மணியளவில் சிம்பாங் கு பத்து நியா எனும் பகுதியில் உள்ள உணவு கடையில் கொள்ளையடிக்கப்பட்ட காணொலி என்றும் சிசிடிவி காணொலியில் கொள்ளையடித்தவரின் முகம் தெளிவாக பதிவாகி உள்ளதால் 31 வயதான உள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆடவர் அவர் என்பதை காவல்துறையினர் கண்டுபிடித்த நிலையில் காணொலி பரவியதால் கொள்ளையடித்த ஆடவர் பதுங்கி இருப்பதாகவும் அவரை தேடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கடலில் குளித்துக் கொண்டிருந்த சகோதரர்கள் இருவர் திடீரென கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். நேற்று நண்பகல் 2 மணியளவில் சரவாக்கில் உள்ள மீரி கடல் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த சகோதரர்கள் இருவர் கடலில் குளித்துக் கொண்டிருக்கும் போது கடல் அலையால் இழுத்துச் செல்லப்பட்டதாகவும் மாலை 2:50 மணியளவில் மீட்பு படையினர் கடலின் 30 மீட்டர் தொலைவில் இருந்து இருவரின் உடலையும் சடலமாக மீட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் 23 வயது மற்றும் 16 வயது இளைஞர்கள் என்றும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தின் போது உடன் இருந்த 18 வயது நண்பர் கரையிலிருந்து மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. செம்பனை தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அருகில் இருந்த தொழிலாளர்களின் வீடுகளும் தீயில் முற்றில் கருகியதாகவும் 2 தொழிலாளர்கள் தீ காயங்களுக்கு இலக்காகியதாகவும் சரவா மாநில தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது. மாலை 6:45 மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 2 தொழிலாளர்களும் இந்தோனேசிய தொழிலாளர்கள் என்றும் தீ பரவும் முன்னரே அவர்களை மீட்டதால் தீ காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு 10:20 மணிக்கு
தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் 6 வீடுகள் முழுவதும் தீயில் கருகியது. தீ பரவியதற்கான காரணத்தை தடயவியல் அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் பிரதமராக இருந்த 2018ஆம் ஆண்டில் தம்முடைய அமைச்சரவையில் உள்ளவர்களை மீறி தாம் செயல்பட்டதில்லை என்று முன்னாள் பிரதமர் தூன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார். அதே போல அவர்களின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாகவும் தாம் இருந்தது இல்லை என்றாலும் தம்முடைய பல செயல்பாடுகள் குறித்து அவர்களது கருத்தையும் தாம் கேட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்படி இருக்கும் போது வத்துப்பூத்தே விவகாரம் தொடர்பாக அப்போது அமைச்சரவையில் இருந்த அனைத்து அமைச்சர்களும் ஒரே முடிவையே எடுத்தனர். அதுவே தமது முடிவாகவும் இருந்தது என்று மகாதீர் தெளிவாக தெரிவித்துள்ளார். வத்துப்பூத்தே விவகாரத்தில் மிகவும் துல்லியமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்ட போது அமைச்சரவையில் தாம் எந்த ஒரு கருத்தையும் முன்மொழியவில்லை என்றும் எடுக்கப்படும் முடிவுகளால் நாம் எதிர்நோக்கவிருக்கும் சிக்கல்களையும் கலந்து ஆலோசனை செய்து அதன் பின்னரே முடிவெடுக்க வேண்டும் என அமைச்சரவையில் முடிவானதும் அதன் அடிப்படையிலேயே முடிவெடுக்கப்பட்டதாகவும் மகாதீர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.